சரசு சமையல். இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான ஹோட்டலை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க. கரூர் டு திருச்சி போற வழியில பெருகமணி ஐயர் ஹோட்டல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். லக்ஷ்மி விலாஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்திட்டு வராங்க. 80 வருஷ பாரம்பரியமான ஹோட்டலுங்க அது. அங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, பொங்கல், வடை, சாம்பார் வடை, தயிர் வடை, பூரி ரொம்ப அருமையா இருக்கும். பூரி மசால் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு அந்த வழியாக திருச்சி போனோம். அதனால நாங்கள் இன்னைக்கு அங்கே சாப்பிடலாமே அப்படின்ட்டு போனோம். இந்த கடை யாரோடது அப்படின்னா கரூரில் அலமேலு மாமி அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பிரதரோட கடை தான் இது. இன்னைக்கு போகும்போது நாங்கள் அங்கே போனோம். எப்போ நான் கரூர்லேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனாலும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு தான் போவோம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டு, வயிற்றுக்கு எடுக்காது, ரொம்ப நல்லா இருக்குங்க. கரூர்லேருந்து போகிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அங்கே தான் போவாங்க. அதே மாதிரி திருச்சி அந்த பக்கம் தஞ்சாவூர்லேருந்து வரவங்க எல்லாருக்குமே பெருகமணியில் ஐயர் ஹோட்டல்னா தெரியாதவங்களே கிடையாதுங்க. பெருகமணி மெயின் ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோட்டில் இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் கொஞ்சம் உள்ள தள்ளின மாதிரி இருக்கும். முன்னாடி பெரிய கடையாக வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஷாப் சின்னதாக பண்ணிட்டாங்க. அவங்க ஐயர்கிட்டையுமே நம்ம பேசணும். அது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேங்க. வாங்க இப்போ அந்த கடைக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பரிமாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பெருகமணி லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டலுக்கு இப்போ நம்ம வந்துட்டோங்க. பாருங்கள், இவங்க தான் ஹோட்டல் ஓனர். எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள். எல்லாருக்கும் பரிமாறுறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க. நம்ம போகும்போது பூரி போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டு 2 பூரி ஒரே டைமில் போட்டு நல்லா இந்த மாதிரி புசு புசுன்னு இப்போ பூரி எடுத்துட்டாங்க. பொங்கல் ரெடியாக இருந்துச்சுங்க. சாம்பார் வடையும் இருந்துச்சு, சட்னி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அவர் பொங்கல் வடை தான் வாங்கிக்கிட்டாங்க. நான் இட்லி சாம்பார் வாங்கிக்கிட்டேங்க. இட்லி மேலே சாம்பாரை ஊற்றும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சுங்க. நல்லா அரைச்சி விட்ட சாம்பார் தான். சட்னி சாம்பாரோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே ஒரு வெங்காய சட்னி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அவரோட இலையிலேருந்து கொஞ்சமாக வெண்பொங்கல் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இட்லி ஒரு பூரி வாங்கிட்டேங்க. பூரி மசாலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் அங்கே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஆனால் நம்ம இலையை கண்டிப்பாக எடுத்துடணுங்க. இந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சவங்க பெருகமணி வழியாக போனால் கண்டிப்பாக இங்கே தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். காஃபியும் அப்படி தான், நல்லா சூடாக பாலில் இந்த மாதிரி டிகாஷன் ஊற்றிட்டு காஃபி டக்குன்னு ஈஸியாக கலக்கி கொடுத்துட்டாங்க. நல்லா வாசமாக இருந்துச்சு. அப்புறமா வடை ரெடியாக இருந்துச்சுங்க. இட்லி பார்த்தா வீட்டு இட்லி மாதிரியே தாங்க, நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயிர் வடை, சாம்பார் வடை எல்லாமே காலையில் டிஃபனுக்கே போட்டுருவாங்க. அப்புறம் பொடி இட்லியும் கொடுப்பாங்க, மினி இட்லியில். அப்புறம் இந்த டவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் நல்லா சுத்தமாக பராமரித்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் உரிமையாளர் அலமேலு மாமியோட அண்ணா கிட்ட கொஞ்சம் பேசலாங்க. உங்கள் கடைக்கு சாப்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக இந்த கடையை நடத்தி பாரம்பரியமாக நடத்திட்டு பெரிய சிஸ்டருக்கே வயசு 80. அவங்க பிறந்த வருஷம் தான் ஆரம்பிப்போம். நாங்கள் 36 சிஸ்டர்ஸு ஈரோட்டில் இருக்கவங்க தான் எதிர்த்து அவங்க பிறந்த வருஷம் இந்த கடை ஆரம்பித்தோம். 46 ஜனவரியில். நீங்கள் அவங்களுக்கு 80 கடைக்கு வயசு. பெரிய கடையாக இருந்தது. 42 லட்சத்துக்கு 17 பேர் வந்தாங்க. காலையில் சாப்பாடு 9 மணி வரைக்கும் டிஃபன் ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். எக்கானமி சேர்த்துக்கு முடியல, எங்களுக்கு முடியல. ஈவினிங் செக்ஷன் மார்னிங் செக்ஷன் மதியானம் வரைக்கும் 7 மணியோட ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஒரு ஒய்ஃபு இல்லாதனால எனக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்காரு. இட்லி, பூரி, வடை, பொங்கல் எல்லாமே அந்த சுவை மாறாம ஆரம்பத்தில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. யாருக்கு மாறினாலும் நம்ம பக்கத்தில் இருந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஒரு திருப்தி கிடைக்குது. கொஞ்சம் இறைச்சலாக இருந்ததால் அவங்க பேசினது சரியாக கேட்கலைங்க. அதனால் நானே வாய்ஸ் கொடுக்குறேன். கேஸ் சிலிண்டரெல்லாம் விலை ஏறிடுச்சு. எல்லாமே விலை ஏற்றணும். சிலிண்டர் விலையெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படியாகவே இல்லை. இருந்தாலும் நம்ம இதை நடத்தணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பலகாரங்கள் எல்லாமே கூட நாங்கள் போடுறோம். லட்டு, மைசூர் பாகு, பாதுஷா, பாதாம் அல்வா இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் போட்டுட்ருக்கோம்.
அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ கூட இதோ வருங்க பலகாரம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தீபாவளிக்கெல்லாம் கூட ஆர்டருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கரூரில் நான் வந்து அலமேலு மாமி வீட்டுக்கு இவங்க எல்லாரையும் நிறைய முறை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவங்க வீட்டு கொலுவிலேருந்து கிருஷ்ண ஜெயந்திலேருந்து எல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். மாமி மாமா வீட்டு எல்லாம் கூட கொடுத்துருக்கேன். அவங்களோட பிரதர் தான் இவங்க, அலமேலு மாமியோட பிரதர் இல்லைங்களா? நான் மாமிகிட்ட ஆத்மார்த்தமாக செய்யறீங்க. உங்களுடைய நேரடி பார்வையில் தான் நடக்குது இல்லைங்களா? நான் மாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், மாமி மாமா கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் உங்கள் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் கிடைச்சது. இந்த கடையில் வந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்த கடைக்கு விளம்பரமே சொல்ல தேவையில்லை. கரூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இங்கே இறங்காம போக மாட்டாங்க. எல்லாருமே இங்கே வருவாங்க. 52 67 வரைக்கும் பஸ்ஸெல்லாம் நிற்கிறீங்க கிடையாது. அப்போ எல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று சாப்பிட்டு தான் போவாங்க. கரூர் ஜர்னியும் 3.5 மணி நேரம் உங்களுக்கு அப்போ இப்போ தான் 2 hours 2 hours போகிறாங்க. இதெல்லாம் குளிச்சோட 1/2 மணி நேரம் இங்கே 1/2 மணி நேரம் நின்று தான் ஏற்றிட்டு போவாங்க. ஓவர்டிக்கெலாம் ஏற்ற மாட்டாங்க. அது மாதிரி அது சிட்டி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நான் தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்துறேங்க. பெருகமணி ஐயர் ஹோட்டல் மெயின் ரோட்லேயே இருக்கு. லட்சுமி ஹோட்டல்ங்களா? லட்சுமி விலாஸ் ஹோட்டல். கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் சுவைச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் எல்லாமே தோற்றுரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். காஃபி டீயும் அந்த மாதிரி தான். காஃபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. காஃபி நாங்கள் வந்து நர்சஸ் எங்களுக்கு ஹோட்டல் பிளேண்ட் கொடுக்குறாங்க. 80-20 மிக்ஸ் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு கிலோவும் ஒரு பிபிடி ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிபிடி வந்து 1000 ரூபா கிலோ. இது வந்து 800 ரூபா. ஒரு கிலோவுக்கு ஒரு 100 கிராம்ஸ் பிபிடி ஆட் பண்ணுறாங்க. 100 ரூபாய்க்கு பிபிடி ஆட் பண்ணுறதுனால ஒரு காஃபி டேஸ்ட்டு குறையாமல் இந்த போர்ட்லேயே பாருங்கள் அட்ரஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. கரூர் மெயின் ரோட்டில் தான் பெருகமணியில் இந்த ஹோட்டல் இருக்குங்க. ஐயர் ஹோட்டல் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும். 80 வருஷத்துக்கு மேலாகவே இந்த லட்சுமி விலாஸ் ஹோட்டல் இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க. இந்த 80 வருஷம் அப்படிங்கிறதுலேருந்தே அதோட பாரம்பரியத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. முன்னாடி கார்லாம் நிப்பாட்டுற மாதிரி நல்லா ஃப்ரீயாக இடம் இருக்குங்க. கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் ஹோட்டல் இருக்குது. நம்ம ஆரோக்கியம் விரும்புகிறவங்க எல்லாருமே ஹோட்டல் சின்னது பெருசுங்கிறது முக்கியம் இல்லைங்க. நமக்கு சுவை சுத்தம் இதெல்லாம் தான் முக்கியம். இது எல்லாமே அங்கே வந்து நிறைந்து இருக்குங்க. நீங்களும் கரூர்லேருந்து திருச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெருகமணி ஐயர் ஹோட்டலில் ஒரு நாள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள். சரசமாக சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. எனக்கு இந்த கடையில் இருக்க ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதால எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேங்க. இது நான் பல நாள் நினச்சிருந்தது. இன்றைக்கி தான் வீடியோ கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.